சமயபுரம் தல வரலாறு. அர்த்த ஜாமத்தில் கொலுசு சத்தம். அம்மனே நமக்காக விரதம் இருக்கும் அதிசயம். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள் சமயபுரத்தாள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இவள் சந்நிதியில் நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள் இந்த அன்னை. அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பாவள். ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடம். அங்குதான் ஆதியில் கோவில் கொடி கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அண்ணன் அரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தி. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபிணி. அவளின் ருத்ராம்சம் பொறுக்க முடியாமல் திண்டாடினர் பக்தர்கள். அவள் சினம் தணிக்க வழி தேடினர். அப்போது அந்த கோவிலின் ஜீயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார். கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் ஆங்கார ரூபிணியாக திகழும் இந்த அன்னையை வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் என்று முடிவு செய்தனர். அன்னையின் திருவுருவை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டுப்பாதையில் பயணித்தனர். காட்டுப்பாதையை கடந்ததும் கைவிடப்பட்ட ஓர் அரண்மனை மேட்டை அடைந்தனர் பக்தர்கள். அது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை. சோழ மன்னன் ஒருவன் தன் தங்கைக்காக கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடிந்தது அவர்களுக்கு சீதனமாக தர கட்டிய கோட்டை. அதுவே கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் அதை சுற்றியிருந்த நகரமும் அழிக்கப்பட்டன. அந்த இடம் வேப்பமர காடாயிற்று. வேப்பங்காட்டுக்குள் இருந்த அரண்மனை மேட்டை அடைந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் அதுவே அம்மாள் கோயில் கொள்ள தகுந்த இடம் என்று முடிவு செய்து ஒரு ஓலை குடிசை கட்டி அம்மாள் திருவுருவை அதில் வைத்துவிட்டு அப்படியே சென்று விட்டனர். கண்ணூரில் கோயில் கொண்ட அம்மன் அவள் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் என்று அவளுக்கு பேரும் ஆயிற்று. வேப்பங்காற்று அவளை குளிர்வித்து கொஞ்சம் சாந்தமானாள் தேவி. தான் கோயில் கொண்ட இடத்தை செழிக்கச் செய்ய மனம் கனிந்தாள். இந்த நிலையில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார். அப்போது அங்கிருந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தான். அன்னையின் தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. தாயே, நான் தொடங்க போகும் போரில் எனக்கு வெற்றி கிடைக்க அருள்வாயாக. போர் முடிந்து முடிசூடியதும் திரும்பி வந்து உனக்கு ஒரு அற்புத கோயிலை கட்டி கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டால் எதுதான் கிடைக்காது. வெற்றி அவன் வசம். திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கற்பண்ணசாமியும் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி குடமுழக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார். அதுவே மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழும் சமயபுர மாரியம்மன் கோவில். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள். அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள். கருணையே வடிவானவள். அதனால்தான் இன்றும் லட்சோப மக்கள் நாடி வந்து வணங்கி செல்கின்றனர். சுகவாழ்வு தரும் சுகாசினி. கருவறையில் அம்மாள் சுகாசினியாக காட்சி தருகிறாள். 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 யந்திரங்களையும் திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள்பாலிக்கிறாள் என்கிறார்கள் ஆன்றோர்கள். இவள் திருமேனியோ மூலிகையால் ஆனது. எனவே அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம். கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இரவு நேரத்தில் அன்னை இங்கு சூட்சும ரூபத்தில் வலம் வருவதாக ஐதீகம். அவ்வாறு அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையின் கால் கொலுசு ஒலி கேட்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இன்றும் அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்தில் கேட்கிறது என்கிறார்கள் பக்தர்கள். தீராத நோய் தீர்ப்பாய் தாயே. நோய்களின் அதிபதியான மாயாசுரன் பூலோகத்தில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். இதனால் அன்னையின் பக்தர்களும் பாதிக்கப்பட்டனர். இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி மாயாசுரனை வதம் செய்து தன் அம்சமான மாரியம்மனை அனுப்பினாள். மாரியம்மன் மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் வதம் செய்தாள். பின்னர் அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டு
நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்தாள். அவளே ஆதியில் திருவரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக அருள்பாலித்தாள். பின்னர் சமயபுரத்துக்கு வந்து மாரியம்மனாக அருள்பாலிக்கிறாள் என்றும் சொல்கிறது ஸ்தல வரலாறு. மற்றும் சமயபுரத்தால் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியாகவே மக்களால் வணங்கப்படுகிறாள். இவள் சந்நிதிக்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோய் தீர்கிறது. நம் துன்பங்கள் தீர அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது. சரி, அது என்ன பச்சை பட்டினி விரதம்? மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று இங்கு பூச்செறிதல் விழா நடைபெறும். வழக்கமாக எல்லா தலங்களிலும் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை. ஆனால் இங்கே பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள். இது பச்சை பட்டினி விரதம் எனப்படுகிறது. மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்செறிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் தொடங்குகிறது. பூச்செறிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை 27 நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் இங்கே நைவேத்தியம் நடக்கும். அதாவது சாயராட்சை பூஜையின் போது இளநீர், மோர், பானகம், துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பது வழக்கம். நாம் சமயபுரத்தில் வசிக்காமல் இருக்கலாம். ஆண்டுக்கு ஒருமுறை கூட செல்ல முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவளை மனதார நினைத்து வழிபட்டாலே போதும், அவள் ஓடி வந்து காப்பாள். இந்த 27 நாட்களில் தினமும் வேளையாவது அன்னையை நினைத்து உணவை துறந்து அவளை மனதார வழிபட்டால் அவள் நம்முடன் இருப்பது உறுதி. புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை அன்று இங்குள்ள அம்மன் முன் புதிய மூங்கில் தட்டு ஒன்றில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை சமைத்து பூஜிக்கிறார்கள். கரும்பு துளி பிரார்த்தனை. இங்கு கரும்பு தூளி எடுத்தல் என்பது விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்த்து கொள்ளும் வேண்டுதல் இது. அன்னையின் அருளார் கருவுற்று சீமந்தம் முடித்த பின் சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வைத்திருப்பர். குழந்தை பிறந்ததும் 6வது மாதத்தில் பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து குழந்தையை போட்ட பின் அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல, தாய் பின் தொடர 3 முறை ஆலயத்தை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள். சமயத்தில் வந்து சகலமும் தரும் சமயபுரத்தாயி தேவி மகமாயி, சந்தனத்தில் மனம் கமழும் சாந்தஸ்வரூபிணி, மல்லிகையை சூடிக்கொள்ளும் மாங்கல்ய தாரணி, குங்குமத்தை அள்ளிக் கொடுக்கும் கோடீஸ்வரி, நல் மனதிலில் வீற்றிருக்கும் மகேஸ்வரி, சமயபுரத்தாயி தேவி மகமாயி, சமயபுரத்தாயி தேவி மகமாயி, சமயபுரத்தாயே நீயே துணை.